விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், காலபுருஷனுக்கு மாங்கல்யம், காலபுருஷனுக்கு தாலி பாக்கியம், காலபுருஷன் மிகவும் உயிரும் உடலும் நிறைந்திருக்கக்கூடிய. ஏன்னா அங்கே சந்திரன் நீச்சம், ஏன்னா அங்கே செவ்வாய் ஆட்சி. பார்த்தீங்களா, நம்ம முன்னோர்கள் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட அந்த உண்மையை நம்ம சொல்ல முடியலை. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட அந்த உண்மையை சொல்ல முடியாமல் இருக்கிறோம். நான் ஏற்கனவே 3 காலபுருஷனுக்கு 6 இப்போ 8, 3, 6, 8 இது எல்லாமே அந்த நோய், அந்த ருணம், அந்த சத்துரு, அந்த பகைகள், அந்த விபத்துக்கள், வம்பு வழக்குகள், இது எல்லாத்துக்குமே வரலாறு சொல்லும். அப்படிப்பட்ட இடம் 8ஆம் இடம், மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய. ஆனால் கண்டிப்பாக 2025ஆம் ஆண்டில் ஆண்டவனால் கொடுக்க போகும் 4 காரியங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமா? வெளிநாடு, வெளிநாடு, வெளி மாநிலம், சொந்த பந்தங்கள்ல இல்வாழ்க்கை, தாய் வழியில இல்வாழ்க்கை, ஆராய்ச்சி அறிவு, வெள்ள சம்பந்தப்பட்ட பொருள்கள், மெட்டீரியல்ஸு, நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும். இதை விட என்ன சிறப்பு? இப்போ குருபலம் நிறைவு, அப்போ இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? விருச்சிகத்துக்கு சார் நல்லா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லணும். நல்லா இல்லைன்னு தான் அதுக்கு நிறைய சாங்கியம் சொல்லணும். நல்லா இருக்கிறதுக்கும் சொல்லி கெட்டதுக்கும் சொல்லி என்னங்கய்யா இப்படி சொல்றீங்கன்னு எங்களை நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நல்லா இருக்குது. அப்ப விருச்சிகத்துக்கு அனைத்து வகையிலையும் எதை பார்த்து கொண்டு? உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து கொண்டு நடந்து கொண்டால் மிக சிறப்பான ஆண்டாக 2025 போதுமா? அடுத்து 2025 உங்களுக்கு என்ன நெகட்டிவ்? ஆண்டவனால் தடுக்க போகும் இந்த 4 காரியங்கள். அப்ப என்ன காரியம்? நோய் தன்மை, நித்திய கண்டம், பூர்ண ஆயுள், போதுமா? நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், செய்யும் தொல்லே தெய்வம், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தாக்கம், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தடைகள், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஏக்கம், வெளிநாட்டு போகக்கூடிய மார்க்கங்கள் குறைவு, அப்ப இதெல்லாம் தடை தானே. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை? என்ன? உங்க ஜனன ஜாதகம். விருச்சிக ராசி, நீங்க விருச்சிக ராசி இருக்கிறீங்க. அப்ப விருச்சிக ராசிக்கு மிதுன லக்கணம். அப்போ மிதுன லக்கணம் உங்க ராசிக்கு, மிதுன லக்கணத்துக்கு நீங்க 6ஆம் இடமா ராசி ஆயிடுங்க. அப்போ அங்க என்ன துரோகம், அங்க என்ன துரோகி, அங்க என்ன பகை, அங்க என்ன ருணம், அங்க என்ன சத்துரு, அங்க என்ன நோய். ஏற்கனவே மிதுனம் புத்திசாலி, இங்க செவ்வாய் பலசாலி. அப்ப எப்படி இருக்கும்? அப்ப ராசிக்கு காலபுருஷனுக்கு ஏற்கனவே 8ஆம் இடம். அதுக்கடுத்து மிதுன லக்னமா இருந்தா, மிதுன லக்னத்துக்கு விருச்சிக ராசியா இருந்தா அப்ப கஷ்டம் தானே. அப்ப யாரு செய்யறது? அது எப்படி குறைக்க முடியும்? இறைவனுடைய அனுகிரகத்தினால் குறைக்க முடியும். அப்ப எந்த விதத்துல உங்களுக்கு நோய்த்தன்மையை கொடுக்கக்கூடியது? நோய்த்தன்மையை கொடுக்க பிற்பகுதி, முற்பகுதி போற ரொம்ப அப்ரோச் நல்லா இருக்கும், போயிட்டே இருக்கும். 5/5/2025 இன்னும் சொல்லப்போனா 10/5, 15/5, 20/5 வரையும் நீங்க பாட்டுக்கு விளையாடும், அழகா போயிடும். நல்ல நேரம் வரும்போது, நேயர் பெருமக்கள் நல்ல நேரம் வரும்போது மிக கவனமாக அகலக்கல் வைக்காமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய உடைமைகளை, தங்களுடைய ஃபைனான்ஸை, தங்களுடைய பொருள்களை, தங்களுடைய தகுதிகளை, தங்களுடைய எகனாமிக்கை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பத்தான் நீங்க என்ன பண்ணணும்? அடுத்து வரும்போது உங்களுக்கு அது உதவ செய்யும், உங்களுக்கு அது ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும். எனவே விருச்சிக ராசி நேயர்களுக்கு வெளிநாடு செல்வதில் வருத்தம், வெளிநாடு செல்வதில் மார்க்கங்கள், தடைகள், தங்கு தடைகள், இவையெல்லாம் கவனித்து கொஞ்சம் உடல்நிலை மட்டும் பார்த்துக்க. உடல்நிலையை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு சென்னை வாசிகள் இருந்தால் வல்லக்கோட்டை முருகன் டெம்பிள், கந்தக்கோட்டம் கண்டிப்பாக மிக அற்புதமாக இருக்கும். குமரக்கோட்டம், காஞ்சிபுரம் குமரக்கோட்டம், கையிலேயே மயிலையே கையிலன்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதே மாதிரி கும்பகோணங்கள் இருக்கக்கூடிய தெய்வங்கள், தெய்வ வழிபாடு, தொண்டை மண்டலம், இப்படி மண்டலமாக பிரித்து வச்சிருக்காங்க முன்னோர்கள். அப்படிப்பட்ட வழிபாடு செய்யும் பொழுது விருச்சிக ராசி நேயர்களுக்கு முக்கியமாக கூட்டு பிரார்த்தனை செய்தால்
குறைவில்லாத வாழ்வு நிச்சயமாக வரும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.